ஹாய் கைஸ், என் பேர் ஹரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்டென்ட் பார்க்க போகிறோன்னா பினாங் வார் மியூசியம். ஸோ ஏன் பினாங் வார் மியூசியம் பார்த்தா எனக்கு பினாங் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் பினாங்கில் இருக்கேன். ஸோ எனக்கு பினாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பினாங் வார் மியூசியம்னா என்னான்னு முதல்ல நம்ம பார்ப்போம். செகண்ட் வீடியோவில் நம்ம அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து 3 சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பிரிட்டிஷ், செகண்ட் சாப்டர் வந்து ஜப்பனீஸ் ஆர்மி, தேர்ட் சாப்டர் வந்து பினாங் வார் மியூசியம். பினாங் வார் மியூசியமுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன சம்மந்தம்? பிரிட்டிஷ்னா வந்துட்டு இந்த வார் மியூசியம் வந்து அது ஒரு பேஸாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பினாங் சுற்றி கடல் தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ்லாம் கட்டியிருக்காங்க. பின்னி வந்து அந்த பிரிட்ஜ்லாம் இல்லை. ஸோ அப்போ பினாங் சுற்றி கடல்ன்னும் போது அங்கே பினாங்க்கு ஏதாவது வரணும்னா கப்பல் மூலியமாக தான் வரணும். என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா ஹெவி கன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹெவி கன்ஸு, பிரிட்டிஷோட வெப்பன்ஸ், அப்புறம் அவங்களோட புல்லட்ஸு, கிரீனேட், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. செகண்ட், அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வந்து நிறைய இடத்துல தோண்டி வச்சுருந்தாங்க தங்குறதுக்காக. ஆர்மினா அப்போ எங்கே போய் தங்குவாங்க? அவங்களுக்குன்னு தனியாக வீடு இருக்காது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பேஸ்லாம், ஸோ பேஸ் அவங்களுக்குன்னு இடத்த வந்து அவங்க அதில் உருவாக்கிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து மோஸ்ட்லி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு த்ரெட்டுன்னு வந்தால் கடல் வழியாக மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே, செகண்ட் சாப்டர் வந்துட்டு ஜப்பனீஸ் ஆர்மி. இப்போ கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி, கண்ட்ரி சி இருக்குன்னா, கண்ட்ரி ஏ கண்ட்ரி பியை வந்து அட்டாக் பண்ணும்போது கண்ட்ரி சி வந்து சும்மா இருக்கலாம். பட் கண்ட்ரி பி கிட்டேருந்து அவங்கக்கிட்ட இப்போ பெட்ரோல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சி வந்துட்டு கண்ட்ரி பியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆவாங்க. உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் கூட எப்படி கண்ட்ரிஸ்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு சில கண்ட்ரிஸ் தேவையே இல்லாமல் மூக்கு நுழைக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து டீப் பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அல்டிமேட்டான மோட்டிவ் இருந்துச்சு. வாலில் வந்து எல்லாம் பார்த்தோம், ஓகே இனிமேல் போர் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகுது. ஸோ வேர்ல்ட் வார் 2 வந்து இப்போ வருதுன்னா நம்மளும் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸ்டாண்ட் பை பண்ணும்போது 1939 வந்துட்டு ஜெர்மன் வந்து வேர்ல்ட் வார் 2 வந்து ஆரம்பித்து வச்சாங்க போலந்துக்கு எதிராக. ஸோ அவங்க எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு எல்லாம் தெரியும். பட் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான ஒரு வீடியோ செய்யலாம் வேணும்னா. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஜெர்மன் வந்து இப்போ வேர்ல்ட் வார் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜெர்மன் ஆரம்பிச்சக்கப்போ ஒரு இதுவும் வந்து இப்போ அலர்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஏன்னா வந்து இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறா அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ யார் அடிக்கிறா, அதனால தான் வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த இடத்துல ஜப்பான் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஏன்னா அது எதுக்கு இப்போ சண்டை பண்ணி? இப்போ யூஎஸ் வந்து ஓகே பெரிய கண்ட்ரி, ரஷ்யா வந்து பெரிய கண்ட்ரி, ஜெர்மன் வந்து பெரிய கண்ட்ரி, சைனா பெரிய கண்ட்ரி, எல்லாமே பெரிய பெரிய கண்ட்ரியாக இருக்குது. இங்கே எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜப்பான் வந்துச்சுன்னா, ஒரு வார் நடக்குதுன்னா இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணோம்? ஓகே, நான் வந்து இப்போ பெட்ரோல் வந்து நான் உங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் ஏற்றிடுறேன், இல்லை நான் பெட்ரோல் உனக்கெல்லாம் வர வைக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சப்ளைஸ்லாம் வந்து குறைஞ்சிரும். சாப்பாடும் சரி, சப்ளைஸும் சரி, பெட்ரோல் அது இது எல்லாமே குறைஞ்சிரும். செகண்ட் திங் வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்குன்னு சில கண்ட்ரி வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த கண்ட்ரி அவங்க இது பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு சப்ளைஸ் கிடைக்குதுன்னா அப்போ இந்த மாதிரி சண்டை வரும்போது அந்த சப்ளைஸ் வந்து கட் ஆஃப் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து ஓகே நம்ம கொஞ்சம் டிபெண்டா யார் கூடயும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கான விஷயத்தை வந்து அவங்க தேட முடியும். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரிங்க சண்டை போட்டு இதாகிக்கிட்டு இருக்குன்னா, இவங்களும் இப்போ சும்மா ஓகே இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அந்த இப்போ ஜப்பானில் ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னு ஒரு பட்சம் வரும்போது மற்ற கண்ட்ரி வந்து அங்கே அடிக்க செய்யும். ஸோ அது வந்து ஜப்பானுக்கு வந்து வேணாம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ரிசோர்ஸ் அவங்க தேட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி தேட ஆரம்பித்து சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் சைனா கூட முந்திலேருந்து சைனா கூட வந்து ஜப்பானுக்கு ஆகாது. ஸோ அங்கேயும் சண்டை வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஓகே நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம வந்து கிண்ணாவாயிருவோன்றனால அவங்களும் வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு வார் டூவில் ஜப்பான் வந்து முக்கியமான இடமா இருந்துச்சு. ஓகே ஜப்பான் ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருந்துச்சு. பட் எதுக்கு மலேசியா வந்து அவனுங்க வரணும்? மலேசியாவில் அப்படி என்னதான் இருக்கு? யுஎஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஃபைன். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மலேசியாக்குள்ளே வரணும்? ஏன்னா இப்போ உங்க எல்லாரும் தெரியும் யுஎஸ்க்கும் ஜப்பானுக்கும் ஒரு வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து அது அது ஒரு பெரிய வார், அதெல்லாம் பேர்ல் ஹார்பர் அதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை பற்றி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நம்ம செய்யலாம். ஸோ ஓகே வீடியோ ஓகே. இப்போ வந்து ஜப்பான் யுஎஸ் ஓகே ஃபைன். அப்போ அவங்க போனால் வந்துட்டு ஒன்று யுஎஸ்ல வந்து போய் சண்டை போடணும், இல்லை வேற ஒரு கண்ட்ரி கேப்சர் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு மலேசியா? அந்த டைமில் வந்து மலேசியாவில் வந்து ரப்பர் வந்துட்டு ஜப்பானீஸ் ஆர்மி வந்து அவங்களோட வாக்கான டேங்க்ஸு அண்ட் பிளேன்ஸ்லாம் வந்து அவங்க உருவாக்கிக்கலாம். டீன்ஸ் வச்சு அவங்களுக்கான புல்லட்டு ஏமோ அதெல்லாம் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து மலேசியா வந்து அவங்க கண்ணுக்கு எப்படி படுதுன்னா, அவங்களுக்கு சப்ளைஸ்க்கு தேவையான ஒரு ஒரு ஏரியா, ஒரு இடம் விடணும்னு நினைக்கிறாங்க. கேப்சர் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷோட ஹிஸ்ட்ரி வந்து அப்போ வந்து சிங்கப்பூர். ஸோ பிரிட்டிஷோட ஹிஸ்ட்ரி சிங்கப்பூர்னால அவங்க வந்து மலேசியாவை இப்போ கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு வந்து சப்ளைஸ் கிடைக்கும். இப்போ சப்ளைஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அண்ட் கீழே தான் வந்து சிங்கப்பூர்ன்றனால அவங்களுக்கு வந்து சிங்கப்பூருக்கு கேப்சர் பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ சிங்கப்பூர் கேப்சர் பண்ணுறோன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தேர் சக்சீட். ஓகே அவங்க எப்படி சக்சீட்டாக ஆகிருப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து என்னன்னா ஒரு சின்ன கண்ட்ரி. அண்ட் பிரிட்டிஷ் வந்து வேர்ல்ட் வைட் அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து அவங்களால சக்சீட் ஆக முடிஞ்சிச்சுன்னா, அவங்க வந்து இங்கே பூரத்துக்கு முன்னுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குவாந்தான் கோஸ்டலில் இருக்கிற 2 பெரிய ஷிப், பிரிட்டிஷ்க்கு சொந்தமான ஷிப் வந்து அவங்க பாம்பு பண்ணிட்டாங்க. ஸோ பாம்பு பண்ணிட்டோன்னே மலேசியாவே ஒரு கேஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து தாய்லாந்து மூலிமா மலேசியாக்குள்ளே பூர ஆரம்பிச்சிட்டாங்க, இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி ஏதாவது வீடியோ வேணுனாலும் நம்ம வந்து இன் ஃபியூச்சர் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து அங்கே மலேசியாக்குள்ளே பூந்துட்டாங்க. மலேசியாக்குள்ளே பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணிட்டே வராங்க. பினியங் கோஸ்டல் மீன் இப்போ இருக்க வார் மியூசியமோட பேஸ், பிரிட்டிஷோட பேஸு. ஸோ அதை அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் வெளியில் வந்து தானே அவங்க வந்து காட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடல் வழியில் காட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வழி இருக்குது, ரோடு வழி யாரும் காட் பண்ணல. எல்லா இடத்துலையும் அவங்க காட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எந்த இடம் சேஃபான இடமோ அந்த வழியாக பூந்து அவங்க வந்து ரோடு வழியாக வந்திருக்காங்க. நடந்திருக்கு 1942 வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டாங்க.